இட்ஸ் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். உருண்டை குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது வந்து செய்யணுன்னா கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம், ஊற வைக்கிறதுக்கெல்லாம். அதனால் ஃப்ரீயாக இருக்கும் போது என்றைக்குன்னா செஞ்சுக்கலான்னு விட்டுட்டேன். இந்த சாட்டர்டே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இன்றைக்கி அதை செஞ்சு சாப்பிட்லாம். கிளைமேட்டும் வேறு நல்லா இருந்தது. ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சேன். என்னோடய ஆஃபீஸ் கொல்லைக்கு ஒருத்தர் இருந்தாங்க, எழிலக்கான்னு. அவங்க இந்த குழம்ப ரொம்ப சூப்பராக செய்வாங்க. அவங்க செஞ்சு தான் நான் இதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டேன். நான் எப்போ கேட்கும் போதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா எப்படா லஞ்ச் பிரேக் வரும், அதை சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடவே இருப்போம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து கொஞ்சம் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் இதை வந்து ரெடி பண்ணி நிறைய கமெண்ட்ஸில் வந்துட்டு இந்த உருண்டையை டைரெக்டாக போட்டால் அது வந்து உடஞ்சிருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் ஆயிலில் பொரிச்சு போட்டால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நார்மல் மெத்தடில் ட்ரை பண்ணிட்டா, நெக்ஸ்ட் டைம் உடஞ்சிட்டா வேணால் நம்ம அதை ஆயிலில் பொரிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். பட் எனக்கு வந்து நல்லா தான் வந்துருந்துச்சு. அதை சூப்பராக கொஞ்சம் தண்ணியெல்லாம் இல்லாமல் கட்டியாக வந்து உருட்டியிருந்தேன். ஸோ அது நல்லாவே வந்திருந்தது. டேஸ்ட் வந்து அந்த அக்கா மாதிரி எனக்கு வரலை. ஆனால் ஓரளவுக்கு உருண்டை குழம்புன்ற டேஸ்ட்டுக்கு எனக்கு வந்திருந்தது. நல்லாவும் இருந்தது.